நோவாவின் விசுவாசமானது குடும்ப ரட்சிப்புக்குரியது. சொல்ல மாட்டீங்க, உங்கள் விசுவாசமானது உங்களை மட்டும் ரட்சிக்கவா அல்லது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவா என்று நீங்கள் நிதானித்து இன்று அவைகளிலிருந்து அடுத்த கட்ட நிலைமைக்கு நீங்கள் என்ன உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் உங்களோடு பேசிக்கொண்டேன். எத்தனை பேருக்கு ஆசை வருது, ஆண்டவரே நான் மட்டும் எனக்கு மட்டும் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து நான் என்ன செய்றேன், என் குடும்பத்திற்காக தேவனை பார்க்க ஆரம்பிக்கிறேன். தேவன் எனக்கு என்ன எச்சரிக்கை கொடுப்பார். ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கும்போது நோவா அதை கவனமாய் கேட்டார் அல்லவா, அதை பார்க்கவில்லை. ஆனாலும் அதை என்ன செஞ்சாரு, நம்பினார். மழை வரும், மழை விஷயம் மழையை பார்க்கல, ஏன்னா பயங்கர செழிப்பா இருந்துச்சு. மழை ஒண்ணு அவசியப்படல, ஆனா தேவன் எச்சரித்தார். மழை தேவன் அவர் நம்பினார். அல்லேலூயா. அவர் கீழ்ப்படியாதவர்கள், வார்த்தையை பார்த்து அலட்சியம் பண்ணினவர்கள், சிரித்தவர்கள், கேவலமாய் பார்த்தவர்கள் அதற்குள் அழிந்து போய்விட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டவர்கள், நம்பினவர்கள், அதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் குடும்பமாய் காப்பாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் உங்களையும் இன்று வார்த்தையோடு கூட நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பத்தையும் தேவன் காப்பாற்றுவார். அல்லேலூயா. நீங்களும் தேவனுடைய சித்தத்தை செய்வீர்கள், உங்கள் குடும்பமும் தேவ சித்தத்தை செய்யும் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவர்கள் எல்லோரும் நோவாவினுடைய விசுவாசத்தின் பலனாக காப்பாற்றப்பட்டாங்க. அங்க இருந்த ஜனங்கள் காப்பாற்றப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் அந்த விசுவாசத்துக்குள் வரவில்லை. கேளாமல் கீழ்ப்படியாமல் அவிசுவாசியாகவே இருந்ததினாலே அவர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் நோவாவினுடைய குடும்பம், மனைவியும் 3 மகனும் 3 மருமக்கமார்களும் என்ன செஞ்சாங்க, கேட்டார்கள். அவர்கள் இந்த நோவாவினுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தினுடைய பலனாய் இருக்கிறார்கள். இது அப்படியே நீங்க இயேசு கிறிஸ்துக்குள் பொறுத்துங்க. இந்த சங்கதிகளை, இந்த நோவாவினுடைய வாழ்க்கைக்குள் இருந்த காரியங்களை நீங்க இயேசுவோடு பொறுத்துங்க. இதோ அவர் சீக்கிரமாய் சொல்லுங்க, சத்தம் வச்சு, இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறார். அவர் அளிக்கும் பலன் அவருடைய விசுவாசத்தின் பலன் தான். நாம அவருடைய விசுவாசத்தின் பலனாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தின் பலனாக நம்முடைய குடும்பம், சந்ததி எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி வரும்போதுதான் இதுக்கு பேர் தான் ஜெனரேஷனல் ஃபெய்த். நாம கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தியானது மோஸ்ட் ஹோலி ஃபெய்த், மகா பரிசுத்தமான விசுவாசம். இது நோவாவுக்குள் ஒளித்திருந்தது. அதை நீங்கள் வெளியே எடுத்து விளக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரேஷனல் ஃபெய்த் என்று அர்த்தம். பரம்பரை விசுவாசம், அல்ல தலைமுறை விசுவாசம். இந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் நமக்குள்ள எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதனால ஒரு ஆளா வந்திருக்கிற நீங்க இனி எப்படி வர போறீங்க, குடும்பமா கர்த்தர்கிட்ட வர போறீங்க. தனியா வந்துகிட்டு இருக்கிற நீங்க குடும்பமா வர போறீங்க. அல்ல குடும்பமா வந்துகிட்டு இருக்கிற உங்களுக்குள்ள இப்ப விசுவாச பின்மாற்றம் வந்ததுனால அதிலையும் பாதிக்கப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களையும் மீண்டும் தன் ஸ்தானத்தில் கொண்டு வருவார். மீண்டும் உங்களை கட்டி எழுப்புவார், மீண்டும் உங்களை பலப்படுத்துவார், மீண்டும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார். ஆண்டவர் செய்வார். உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, மருமக்கமார்களுக்காக, வேற குழந்தைகளுக்காக அல்லேலூயா என்று சொல்லி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா என்று சொல்லி மகிமைப்படுத்துவோம். குடும்ப சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுகிறது. பரம்பரை சாபங்கள் உடைக்கப்படுகிறது. தலைமுறை சாபங்கள் உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. கண்ணீர்கள் உடைக்கப்படும். உங்க கவலை இருந்தது நிச்சயம் தேவ வல்லமை உங்களுக்குள்ளே நிலை கொண்டிருக்கிறோம். பிசாசுடைய கட்டுகள் முறிய முறிய முறிய, பிசாசுடைய திட்டங்கள் அழிய அழிய தேவனுடைய வல்லமையாக நாம் எழுந்து செயல்பட போகிறோம். அப்ப